Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் salt சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப mix பண்ணாதீங்க, உடைஞ்சிரும் பன்னீர். லைட்டா mix பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க பன்னீரை அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. பன்னீர் கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரை ஆகிடும். நல்லா ஃப்ரையான பன்னீரை எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணுங்க. நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளியையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கெல்லாம் இப்படி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த சூடான ஆயிலில் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது பச்சை வாசனை போனதுமே இதில் புதினா இலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். 1/2 ஹவருக்கு முன்னாடியே அரிசியை நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்த்தா சுவையான பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.